வண்டி இது ஆக்சிமா கம்பெனி. ஆக்சிமா இது எப்படி இது மளிகை கடைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுங்களா? இல்லை, எல்லா இதுக்குமே யூஸ் ஓ ஆகும். லோடு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஓ கெப்பாசிட்டி 300 கிலோ ஆ பண்ணிக்கலாம். ஓ இப்போ இந்த வண்டி வந்து ஆப்ரேட் பண்ணுறது ஈஸி தானேங்களா? ரொம்ப ஈஸி. எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்க? இதை போட்டு ஆன் பண்ணிட்டோம்னா, ஆன் பண்ணிவிட்டு இந்த பிரேக்கை பிடிச்சி விட்டோம்னா இங்கே ரெடின்னு வந்துடும். இங்கே ரெடின்னு வரும். ஆமாங்க, ரெடி ஆகிட்டுனா ஓகே போயிடலாம். ஓ இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா வண்டி நகராது. ஓ இது வந்து எலக்ட்ரிக் வண்டி தான். எலக்ட்ரிக் வண்டி. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்டுக்கு இது நல்ல வண்டிங்க. நல்ல வண்டி. டெலிவரி கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டு வண்டி. ஆமாம், அது உங்களுக்கே கரெக்டாக செஞ்ச மாதிரியே இருக்குது. சவுண்டே கேட்க மாட்டேங்குதுங்களா? சவுண்டு ஆறு அடிச்சு தான் போகணும். அங்கே ஆறு அடிங்க, அவ்வளோதான். இது முன்னாடி எல்லாமே வச்சுக்கலாம். முன்னாடியே வெயிட் வைக்கலாம். எவ்வளோ சார்ஜ் போடணுங்க இந்த வண்டிக்கு? சார்ஜ் ஒரு 8 மணி நேரம் போட்டால் போதும். எவ்வளோ தூரம்னாலும் 100 கிலோமீட்டர் போகலாம். 100 கிலோமீட்டர். இப்போ உங்கள் வண்டி எப்படிங்க? அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் 50 மாதிரியே இருக்குது. ஆமாங்க, உங்களுக்கு அப்படியே அம்சமாக இருக்குது. எல்லாரும் சொல்லியிருப்பாங்களே. ஆமாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. அப்படியே இருங்க. பின்னாடி வந்து திங்ஸ் வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஓ முன்னாடி மூட்டை, இப்போ மைதா மூட்டைலாம் 3 மூட்டை முன்னாடி வச்சுருவேன். பேக்கில் ஒரு மூட்டை, 4 மூட்டை வச்சுக்கலாம். ஓ அருமையான வண்டி. அப்படியே பின்னாடி வாங்கினா ரிவர்ஸ் வராதா? ஆனால் ஒரு சில வண்டியில் அந்த எலக்ட்ரிக் வண்டியில் வரும், இதில் வராது. இது லோடோட நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஓ ஓகே சரிங்கண்ணா, அப்படியே யூட்டன் அடிங்க. சரி நான் பார்ப்போம். ஓகே பாய்.